பாதுகாப்பு தரப்பினரிடமுள்ள காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் காணி உறுதியை கோரியும் வடக்கில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. ராணுவம் வசமுள்ள 530 ஏக்கர் காணியை விடுவிக்க கோரி கேப்பாப்புலவில் கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்தப்படுகின்றது. கேப்பாப்புலவில் 279 ஏக்கர் காணி விரைவில் விடுவிக்கப்பட உள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சு அறிவித்துள்ள நிலையிலும் இந்த போராட்டம் தொடர்கின்றது. நேற்றைய தினம் எங்களுக்கு கிடைத்த செய்தி ஊடகங்களாக கிடைத்த செய்தி எங்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தியாக இல்ல, மயக்கத்துக்குரிய செய்தியாக இருக்கின்றது. எந்தெந்த மண்ணிலிருந்து மக்கள் எங்களுடைய பூர்வீக இடத்திலிருந்து வெளியேறினார்களோ அந்த மக்கள் அந்த தங்களுடைய சொந்த மண்ணில் கால் பதிக்கும் வரை எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம். வெகு விரைவிலே எங்களுக்கு எந்தவித மாத கால அவகாசங்களும் இல்லாமல் உடனடியாக அந்த காணியை எங்களுக்கு கையளிப்பதற்கு ராணுவ உயர் அதிகாரிகளும் மீள்குடியேற்ற அமைச்சரும் மாவட்டத்தினுடைய அரசு அதிபரும் உடனடியாக மேற்கொள்ளணும். அதுதான் எங்களுடைய முடிவு. முல்லைத்தீவு நீராவிப்பட்டியில் மக்கள் 2வது நாளாகவும் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சொந்த காணியின்றி உள்ள முஸ்லிம்களுக்கு அரை ஏக்கர் வீதமேனும் காணி வழங்கப்பட வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முறுப்பில நான் காணி தந்து அரை ஏக்கர் காணி தந்து நான் மீளக்குடியம் வந்து 30 வருஷமா இருந்து கண்டு வாரன். என்னமே எனக்கு காணி போமிட்டு வழங்கப்பட இல்ல. புறவு காடு மந்தொழும்பி புறவரு நிறுவனத்தால வந்து அவங்களும் கொஞ்சம் காசு போட்டு இந்த காணிகளை துப்புரவாக்கி பேந்தும் மீளக்குடியம் வந்து தண்ணி வசதி இல்ல, கரண்ட் வசதி இல்ல. அத்துடன் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட நல்லிமுறைப்பு அம்பலப்பட்டி கிராமத்தில் முஸ்லிம்களுக்கு சொந்தமான வயல் காணிகளுக்குரிய உரிமம் வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது. இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலாளரும் பிரதேச செயலாளரும் பொடிபோக்கா இருப்பது எமக்கு வேதனை அளிக்கின்றது. புத்தளம் மாவட்டத்திலே சென்று பார்த்தால் தெரியும், 15 மாங்குளிலே காணி இல்லாமல் மீளக்குடியினை பதிந்துவிட்டு அங்கே போய் மீண்டும் அந்த ஓலக்குடிசையிலே வாழ்ந்து கொண்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காணி கொடுத்தா அவர்கள் இங்கே வந்து விடுவார்கள். 1990ஆம் ஆண்டு குடியேற்றப்பட்ட தமக்கான காணி உரிமத்தை வழங்குமாறு கோரி பன்னங்கண்டி மக்கள் 11 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 90ஆம் ஆண்டுல இருந்து காணியில இருக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை. எல்லாரும் வந்து கதைக்கணும், எல்லாரும் வந்து கதைச்சிட்டு காணி வாங்கி தரேன் ஒரு இது வரைக்கும் ஒரு முடிவுமே வரையில்லை. ஆட்ட போய் கேட்டாலும் உங்களுக்கு எத்தனை எம்பி மேல வந்து காய்ச்சிட்டு ஒரு முடிவுமே இல்லை. எங்களுக்கு இந்த காணியில ஒரு உரிமை இல்லை. நாங்க இந்த கஷ்டப்பட்டு இப்படி பிள்ளையனை இல்லாம நாங்க பெரிய கஷ்டப்பட்டு இருக்கோம். ரோட்டு வரை தெரிய இயலாது, பெரிய கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களோட வரும் கால பிள்ளைகளும் பெரிய கஷ்டப்பட்டு நிற்குங்க. அதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு காணியை எங்களுக்கு பெருசு தயவு செய்து பெற்று தரணும். கடற்படையின் பயிற்சி முகாமாக உள்ள முள்ளிக்குளம் கிராமத்தை விடுவிக்க கோரி 10வது நாளாகவும் இன்று போராட்டம் நடத்தப்பட்டது.